அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா கனவு கேமரான்னு ஒன்று இருக்கும். எனக்கும் அந்த ஆசை ரொம்ப நாளா இருந்தது. ஒரு கனவு கேமரா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா தான் கடைசியில் வாங்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் என்னுடைய கனவு கேமரா என்ன, எதுக்கு இந்த கேமரா வாங்கினேன் அப்படின்ற எல்லாத்தையும் தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்க்குறதோட மட்டும் நிறுத்தாமல் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்க கேமரா. இது என்ன அப்படின்றத ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓப்பன் பண்ணி கையில் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். நானும் இன்னும் பார்க்கல. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னும் பேக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இது யூஸ்வலாக இருக்க ஒரு அன்பாக்சிங் மாதிரி எப்படி ப்ரொஃபஷனலாக இருக்காது, ஒரு கேவலமான அன்பாக்சிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுவோம். எப்படா அதை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஜைல் ஹேண்டில் வித் கேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொண்டு வரவங்க பார்த்து கொண்டு வரணும். பேக்கிங் பண்ணுறவங்க கரெக்டாக பேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே, என்னோட கனவு கேமராவை தொட்டுட்டேன். ஃபைனலா என்னோட கனவு கேமரா. ஓகே, இது என்ன கேமரா அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்பீங்க. எல்லாத்தையும் பிச்சு எடுத்துடுறேன். நிறைய கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. கேமரா பேக் நல்ல குவாலிட்டியாக இருக்கு, நல்லா ஸ்டடியாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது கேமரா. ஓகேங்க, இதான் என்னுடைய கனவு கேமரா, கேனனுடைய M50. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு புதுசான ஒரு கேமரா அப்படின்லாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருடங்களாக இருக்குது. பட் நான் ஸ்டார்டிங்கில் வாங்கின கேமரா ரொம்பவே ஒரு மொக்கையான கேமரா. அப்போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா மேலே எனக்கு ஒரு கண்ணு. ஏன் அப்படின்றத இதை இன்னும் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஸோ முக்கியமான விஷயம், நீங்கள் கேமரா வாங்குறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சீல் ஓப்பன் ஆகிருக்க கூடவே கூடாது. எப்பயுமே ஃபுல் சீல்டாக தான் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் சீலில் கொடுத்துருக்காங்க. அது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா, அப்படி சப்போஸ் ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா உங்கள் கேமராவில் ஏதோ ஃபால்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக திக்காக கொடுத்துருப்பாங்க. கத்தியை ஓப்பன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் கைட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம் இது. ஸோ கேமரா ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா இந்த பர்டிகுலர் கைடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ இந்த வாரண்டி கார்டு ரொம்பவே ரொம்ப முக்கியமான விஷயம். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 years வாரண்டி கார்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜிங்குரிய ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. வாவ், சூப்பர். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 16 GB மெமரி கார்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேட்ரி, குட்டி கோண்டி பேட்ரி. கேமரா எங்கடா? கேமரா காணோம். கேமராவோட பாடி கொடுத்துருக்காங்க. கேமராவுடைய லென்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது பேட்டரியோட அடாப்டர் சார்ஜ் பண்ணுறதுக்கு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் மைக்கு. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்தோட லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் மைக் அப்படின்னு சொல்லலாம். போயாலேருந்து வரக்கூடிய இது ஒரு எக்ஸ்டர்னல் மைக். இது விலை பார்த்தீங்கன்னா 1700. கேமராவோட விலை பார்த்தீங்கன்னா 47,000 சம்திங் வந்தது. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்ம உள்ள மைக் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த காற்றுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் எல்லாத்தையும் இது கேன்சல் பண்ணிட்டோம். ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபர்ராக இருக்கும், முடி மாதிரி இருக்கும். இது ஒரு அந்த கேபிள், இந்த கேபிளை தான் நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு கேமராக்குள்ளே. ஸோ அந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஹோல்டர் ப்ளஸ் ஹார்ஷூ மவுண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேபிள் கொடுத்துருக்காங்க. மைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கேமரா நான் எதுக்கு இப்போ வாங்கக்கூடிய அவசியம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த கேமரா கேனன் M50. இதுக்கு உண்டான ஆசை எப்போ வந்தது அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேனன் 1300D அப்படின்ற ஒரு DSLR கேமரா தான் வாங்கினேன். இருக்கிறதுலே ஒரு மகாமட்டமான கேமரா வீடியோகிராஃபிக் பொறுத்தவரையும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ்க்கு ஒரு கேவலமான ஒரு கேமரானா உங்களுக்கு 1300D தான் இருக்கும். அதை வச்சு ஒரு ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அந்த பர்டிகுலர் கேமரால இருக்கு. ஓகேங்களா, அதை வச்சு நல்ல போட்டோகிராஃபி நீங்க அடிச்சு கத்துக்கலாம். பட் வீடியோகிராஃபி பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமரா கிடையவே கிடையாது. அப்போ கேமரா பத்திலாம் அவ்வளவா தெரியாதனமா வாங்கிட்டேன். அந்த கேமராவை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் போன்ல தான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன். DSLR யூஸ் பண்ணல. இப்போ கூட பாத்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கும், எனக்கு பக்கத்துல தான் கிடக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பார்க்கும்போது நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு இந்த பர்டிகுலர் கேமரா ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிரர்லெஸ் கேமரா. இது DSLR
அளவுக்கு வந்து பெருசு கிடையாது, ரொம்பவே ஒரு குட்டியான ஒரு கேமரா அப்படின்னு சொல்லலாம். இருங்க நான் வந்து டிஎஸ்எல்ஆர் எடுத்து காட்டுறேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் டிஎஸ்எல்ஆர் எவ்வளோ பெருசாக இருக்குது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு உண்டான வித்தியாசம் இதான் மிரர்லெஸ் கேமராஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக குட்டியாக இருக்கும். டிஎஸ்எல்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இதுதான், ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4K சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 4K வந்து இது இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கிராப் சென்சர். 4K வரும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கிராப்பாக வந்து ஆகிடும். 1.7 கிராப் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு கிராப் ஆகிடும் 4Kல நீங்கள் எடுக்கும்போது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து டூயல் பிக்சல் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்குது. ஃபோக்கஸ்லாம் அப்படி வேற லெவலில் இருக்கும். ஸோ அது போக ஃப்ளிப் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பர்டிகுலர் கேமரா எனக்கு பிடிச்சனால இந்த கேமரா வந்து வாங்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளாக்கு மற்றும் நார்மல் யூடியூப் வீடியோஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் ஒரு பிகினர்னா தரமான வேற லெவலான கேமரா இது. ஸோ வரக்கூடிய கேமராவோட லென்ஸ் பார்த்தீங்கன்னா 15 to 45 லென்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் ஒரு சூப்பரான ஒரு பிளரியான பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து சூப்பராக ஒன்று கொடுக்கும். அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் கேனன் M50 வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு விளாகிங் வந்து எடுக்கணும், நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு வீடியோகிராஃபிக் சூப்பரான எனக்கு கேமரா வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேனனுடைய M50 நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து வாங்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கேமரா நீங்கள் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூபுக்கு இந்த பர்டிகுலர் கேமரா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் கத்தி. ஓகே, எடுத்துருவோம். சரிங்களா, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. நார்மல் டிஎஸ்எல்ஆர்ல என்ன இருக்குமோ அதான் வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேனன் M50 என்னதுக்கு நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கு இது எங்கிட்ட ஓப்பன் பண்றதுனே தெரியல. ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. கண்ட மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இவ்வளோதான் இந்த ஆடியோவை பொறுத்த வரையும். ரெண்டுமே நான் வந்து வாங்கிட்டேன். ஓகே, இப்போ இது எதுக்கு இந்த கேமரா வந்து வாங்கினேன் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன்.